வணக்கம், நான் கோகுல். ஸோ இன்றைக்கி நம்ம ஹேவ்லாக்லேருந்து நீல் கிளம்புறோம். இந்த எபிசோடில் ஹேவ்லாக்லேருந்து நீல் போகிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீல் ஐலாண்டில் லேண்ட் ஆகியாச்சு. ஐலாண்டு தண்ணி கலரெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. காமிக்கிறேன் இருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? நான் இருக்கிற பாலத்துக்கு கீழே ஒரு மாதிரி அந்த டர்க்வைஸ் வாட்டர் சொன்னல அந்த மாதிரி இது க்ரீனாக இருக்கா. அங்கே ரொம்ப லைட்டான ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள், கலர் டிஃப்ரென்ஸு பார்டர் மாதிரி இருக்குது. நேச்சுரல் பிரிட்ஜை பார்க்க வந்திருக்கோம். ஸோ போய் பார்ப்போம். கோரலால் உருவான லிவிங் கரை ஒதுங்கப்பட்ட ஒரு நேச்சுரல் பிரிட்ஜை பார்க்க போகிறோம். நேச்சுரல் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாகவே இங்கே இடத்துல இருக்கிறது டெட் கோரல்ஸு. ஆக்சுவலாக அந்த நேச்சுரல் பிரிட்ஜ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, கோரல்ஸ் இருக்குது தெரியுமா, அது இறந்தக்கப்புறம் கரை ஒதுங்கும். கரை ஒதுங்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே 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 10 வருஷத்துக்கு 1 இன்ச்சு தான் வளரும். அதுமாரி வளர்ந்து அது பிரிட்ஜாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே கீழே பார்க்குறது எல்லாமே டெட் கோரல்ஸ். ஐயோ போச்சே. ஸோ இப்போ பார்க்குறோம்ல, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோரல் பிரிட்ஜ், நேச்சுரல் பிரிட்ஜ். இதுக்கு இன்னொரு பேர் ஹவுரா பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெட் கோரல்ஸில் வளர்ந்த இது. குட்டி குட்டி மீனெல்லாம் மீந்துட்டுருக்கு பாருங்க. சில்லறை வாங்கினது செம்மையாக வலிக்குது. முட்டி நல்லா பேஞ்சு ரத்தம் ஊற்றுன்னு ஊற்றுறாப்புல. பேண்ட்டும் கிழிஞ்சிச்சு, அசிங்கமாக இருக்குது. பேண்ட்டு கிழிஞ்சி ஒரு மாதிரி தொங்குது. ஆனால் முட்டியில் தான் தொங்குது, வேறு எங்கேயும் தொங்கலை. இப்போ இது ஃபேஷன் ஆகிடுச்சு கிழிஞ்ச பேண்ட்டை போடுறது. கேட்டால் இதுதான் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு, வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, நாக்கு பூச்சி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ இந்த பாண்டுலேருந்து இங்கே நடுவில் தண்ணியே இல்லை. இந்த பாண்டுக்கு மீனுங்க எகிரி குச்சி வருது, குட்டி குட்டி மீனுங்க. ஸோ அந்த சைஸில் இருக்கிற மீனுங்க இந்த வழியே இல்லை, எகிரி குதிச்சு வராங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இங்கே நடந்து வரது உழுந்து வரத்தான் அதிகமாகுது. என் கண்ணு முன்னாடியே ஒரு 3-4 பேர் விழுந்துட்டாங்க. நான் தனியாக விழுந்தேன். அவ்வளோதான். இந்த நேச்சுரல் பிரிட்ஜுன்றது அவ்வளோதான். வரத்துக்கு இங்கேருந்து அங்கே கீழேருந்து ஏறி வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு, அங்கே ஒரு 5 நிமிஷம் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் கிளம்ப வேண்டியதான். அதை தவிர்த்து இங்கே வேறு ஒன்றும் இல்லை. என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் இல்லை. ஸ்நாக்ஸ் கடைங்க இருக்குது, ஆனால் சீப்பாக தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, நார்மல் ப்ரைஸ் தான் இருக்குது இங்கே. அங்கே இந்த எலஃபண்ட் பீச்சில் தான் கொள்ளடிச்சாங்க. சாப்பாடு தண்ணி பாட்டில் போய் 100 ரூபா விற்கிறாங்க. அதுவும் சாதா தண்ணி பாட்டில். டிரைவர் வரத்துக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இருக்குது. பசிக்குது வேறு. ஏதாவது கீழே போய், நானும் சாப்பிடல, மதியானம் சாப்பாடு போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா டிரைவருக்கு ஃபோனை போடுவோம். சரி, ஓகேங்க. நேச்சுரல் பிரிட்ஜ் அவள் தான். அடுத்த ஸ்பாட்டுக்கு பண்ணோடனே காமிக்கிறேன்.